வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விதை நாம் போட்டதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம கமலஹாசன் மூவிஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த வெற்றி படங்களை பற்றியும் அந்த தாக்கம் என்ன மாதிரி இருந்திருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அன்ஃபேக்டான நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கமலஹாசனோட ஆக்டிங்கை பற்றியும் அவரோட நடிப்பு திறமை பற்றியும் நம்ம சொல்லவே தேவையில்ல. தமிழ் சினிமாவில் அவர் ஒரு வேறு லெவல் தாக்கத்தை படைச்சிருக்காரு. அவரோட ஒவ்வொரு படமும் கல்ட்டு மூவியாக இப்பயும் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அதில் ஒரு கேரக்டரை வச்சு இப்போ ஃபேமஸ் ஆகி நிறையா வைரல் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இந்த படத்தோட தாக்கமே எடுத்தோம். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்க சுரேந்தர் படத்துலேருந்து நம்ம உலகநாயகனோட ரீவாட்ச் மூவிஸ்லாம் கவுண்ட் அதிகமாகிட்டுருக்கு. குறிப்பாக சொன்னால் விஸ்வரூபத்தோட தழுவல் மாதிரி இந்த படம் இருக்குது. அப்போயே எங்கள் தலைவன் அப்போ பண்ணிட்டாண்டான்ற மாதிரி உலகநாயகனோட நிறையா படம் இப்பயும் அந்த பேசப்பட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு டாப் 6 எடுத்திருக்கோம். அந்த மூவிஸை வச்சு பேஸ் பண்ணி இப்போ அந்த படங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல எனக்கு நம்ம தலைவர்கிட்ட பிடிச்சது மாஸ்டரில் வர அவரோட கதாபாத்திரமான செல்வம்னு ஒரு கதாபாத்திரம் தான். நம்ம மாஸ்டரோட கதாபாத்திரத்தில் அவரோட ஜேடின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்க மாதிரியும் அவர் ஒரு மாஸ்டரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லி நம்ம நாசர் ஒரு லைனில் சொல்கிற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருப்பார். நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்மளோட உலகநாயகனோட வேறு லெவல் ஃபேனுன்ற எல்லாமே தெரியும். அதனால் அந்த படத்தோட ரெஃபரன்ஸை இங்கே வச்சு ஒரு வேறு லெவல் கதைக்களத்தை அந்த மாதிரியே எடுத்திருப்பார். குறிப்பாக அந்த ஜேடியை யாராலையும் மறக்க முடியாது. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபூதர சகோதரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மெர்ஷலோட கதாபாத்திரம். அபூதர சகோதரங்கள் தான் நம்மளோட உலகநாயகன் அந்த மேஜிஸ்டிக்காக ஒரு இது பண்ணியிருப்பார். ஒரு மேஜிக்கு அதே மாதிரி அந்த ட்ராமா இதெல்லாம் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொருத்தராக கொள்ளையெல்லாம் அந்த சூப்பராக கொள்ளுவார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த டபுள் ஆக்ஷனில் ஒரு வேறு லெவல் ஆக்டிங்காக கொடுத்துருப்பாரு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்கே மெர்ஷலில் அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. குறிப்பாக வெற்றி கேரக்டர் அந்த மேஜிஸ்டிக்கெலாம் ஒவ்வொருத்தராக கொள்கிற மாதிரியும் அவருக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரியும் காமிச்சு ஒரு வேறு லெவல் படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட கதைக்கோளம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இன்ஸ்பயர் பண்ணி இவங்க நம்ம அட்லி கொடுத்துருப்பாரு. அந்த படமும் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டராக இருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம்னு பார்த்திங்கன்னா டிக்கிலோனா. டிக்கிலோனா நமக்கு ஏற்கனவே தெரியும், மைக்கேல் மதன காமராஜனோட ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அங்கே காமிச்ச அந்த 6 கதாபாத்திரத்தையுமே ஒரு வேறு லெவல் தத்ரூபமாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் வேறு மாதிரி காமிச்சிருப்பார். குறிப்பாக ஒவ்வொரு பாடி லாங்குவேஜும் வேறு லெவலில் இருக்கும். மைக்கேல் மதன் காமராஜர்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு யூனிக்னஸோட நம்ம உலகநாயகன் காமிச்சிருப்பார். அந்த யூனிக்னஸ் மாதிரி தான் டிக்கிலோனாவில் ஒவ்வொரு டைம் லெவல்லையும் காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. குறிப்பாக அந்த ஃபன் எலமெண்ட்ஸு அதே மாதிரி ரீமேக்ஸு எல்லாமே அவங்க அந்த படத்துலேருந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா துரந்தர். இந்த படம் இப்போ ரொம்பவே பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு வேறு லெவல் பிளாக்பஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதை என் தலைவன் அப்பயே பண்ணிட்டானான்ற மாதிரி விஸ்வரூபம்னு ஒரு படத்தில் அவர் ஒரு ஸ்பை த்ரில்லராக ஒரு வேறு லெவலில் பண்ணியிருப்பார். குறிப்பாக இந்த படத்தோட அந்த படம் ரொம்பவே பெட்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட ஐடியாலஜியும் அதே மாதிரி அவரோட கதாபாத்திரமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வடிவமைச்சிருப்பார். அவரோட டீம் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணியிருப்பார். அந்த படம் இன்னொருத்தர பார்க்கையில தான் இவ்வளோ ஹிடன் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே தெரியுது. குறிப்பாக விசுவல்ஸ்லாம் பக்காவான விசுவல்ஸாக இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போயே அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருப்பார். அந்த கதைக்களத்தை வச்சு தான் இவங்க இப்போ எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பார்ட் 2 பார்ட் 1ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரித்தாலும் அப்போயே அதை நம்ம உலகநாயகன் ட்ரை பண்ணி ஒரு வேறு லெவல் ஷிட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதனால் அப்போயே பண்ணிட்டானா என் தலைவன்ற மாதிரி கதையை அவர் போட்டிருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெமோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அவ்வைஸ் மூவியை ரெஃபர் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே கதைக்களம் தான் இருக்கும். இதை ரொம்பவே தத்ரூபமாக அப்பயே நம்ம உலகநாயகன் அவர்கள் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதையை ஏற்கனவே ஒரு ஃபாரினில் எடுத்த படத்தை இவங்க நம்ம உலகநாயகன் ரைட்டிங்கில் டைரக்ஷன் நம்ம ஆர்கே இவங்க பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்திருக்கும். குறிப்பாக அந்த ஃபன் எலமெண்ட்லாம் பக்காவாக இருந்திருக்கும். அதே மாதிரி ரெமோவும் பாக்யராஜ் கண்ணாடி டைரக்ஷனில் ஒரு பக்காவான படமாக தான் இருந்திருக்கும். குறிப்பாக அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் பக்காவாக இருந்திருக்கும். அதே படத்தை ரெஃபரன்ஸாக எடுத்து கதைக்களம் மட்டும் இருந்தாலும் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக மாநகரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாநகரம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யாவோட கேரக்டராக அங்கே ப்ளே பண்ணியிருப்பாங்க.
குறிப்பாக அவரோட பேரே அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை வந்து மையமாக வச்சு தான் ஒரு கதாபாத்திரம் நடக்கும். அங்கே 4 கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரம் அப்படியே வந்து சத்யா கதாபாத்திரத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம சந்தீப் கிஷன் வந்து நடிச்சிருப்பார். குறிப்பாக வந்து அந்த கதாபாத்திரம் வந்து வேலை இல்லாத மாதிரியும் எல்லாத்தையும் வந்து அந்த சண்டை போட்டுட்டு புரட்சியாக இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக அவரோட கேரக்டர் அப்படியே வந்து சத்யா கேரக்டரை ஞாபகப்படுத்தும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை படத்தில் வந்து நம்ம உலகநாயகனோட இன்ஸ்பயர் பண்ணி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அப்பயே வந்து நம்ம உலகநாயகனுக்கு ஒரு வேறு லெவல் ஐடியாலஜியும் தாட் ப்ராசஸும் இருந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விதை நாம் போட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மூவி எது? இந்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.